ரீகேப். போன வீடியோவில் ஹாரி, ரான், ஹெர்மைனி பிரேக்ஃபாஸ்ட்க்கு போகும்போது அங்கே ஸ்லிதரன் டேபிளில் மேல்ஃபாய் ஹாரி மாதிரி மயக்கம் போட்டு விழுந்து அங்கே இருக்கிற ஸ்லிதரன்ஸ் எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அவங்களோட முதல் லெசனான டிவினேஷனுக்கு போகிறாங்க. அது நார்த் டவரில் இருந்தது. அவங்களுக்கு வழி தெரியாதனால அங்கே இருந்த சர் கடோகனோட பெயிண்டிங்கில் வழி கேட்குறாங்க. அவர் அவங்கள நார்த் டவருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ப்ரொஃபஸர் ட்ரெலானியோட கிளாஸ் ரூம் ரொம்பவே விசித்திரமாக இருந்தது. அது ஒரு சர்க்குலர் ரூமாக இருந்தது. அதுக்குள்ளே நிறைய ஆர்ம் சேர்ஸும் நிறைய டேபிள்ஸும் இருந்தது. சாப்டர் 6 பார்ட் 2. நிறைய விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் திறமசாலிகளாக இருந்தாலும் எதிர்காலத்தை கணிக்கிற இந்த கலையில் அவங்களால ஊடுருவே முடியலை. இது சிலருக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு பரிசு. ஏய் தம்பி, உன்னோட பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு அவங்க திடீர்னு நெவலை பார்த்து சொல்லுறாங்க. அவனோட பூஃபைல இருந்து தடுமாறி கீழே விழுந்துடுறான். அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு நெவில் சொல்லுறான். நான் அவ்வளோ ஷியராக இருக்க மாட்டேன் டியர் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலானி சொல்லிட்டு அங்கே இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் நம்ம டிவினேஷனில் பேசிக்கான விஷயங்களை பற்றி கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்மில் நீங்கள் டீ லீவ்ஸை ரீட் பண்ணுவீங்க. அடுத்த டேர்மில் நம்ம கைரேகையை பார்க்க போகிறோம். பை தி வே மை டியர், சிகப்பு முடியுள்ள ஒரு மனுஷனை கண்டு நீ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க திடீர்னு பார்வதி பாட்டில் பார்த்து சொல்லுறாங்க. பார்வதி டக்குன்னு ரானை திரும்பி பார்க்கறா. அவன் அவளுக்கு பின்னாடி தான் இருந்தா. அவளோட சேரை நகர்த்திட்டு போய் உட்காரா. சம்மர் டேர்மில் நம்ம கிறிஸ்டல் பால்ஸை பற்றி படிக்கலாம். அதாவது நம்ம 5 ஓமென்ஸை முடிச்சிருந்தோன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பிப்ரவரியில் நிறைய பேருக்கு ஃப்ளூவால் உடம்பு சரியில்லாமல் போகும். அண்ட் என்னோட குரலே கூட கொஞ்ச நாளுக்கு தொண்டை கட்டி பேச முடியாமல் இருக்கும். அண்ட் அரவுண்ட் ஈஸ்டர் நம்மள ஒருத்தர் நம்மளை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போக போகிறாங்க. இது சொன்னதுமே அங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் ப்ரொஃபஸர் ட்ரெலானி அதை கண்டுக்காம, ஐ வாண்ட் அ டியர், உன்னால் அந்த பெரிய சில்வர் டீ போட்டை எனக்கு எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு லாவெண்டர் ப்ரவுன் கிட்ட சொல்லுறாங்க. லாவெண்டர் எந்திரிச்சு அந்த ஷெல்ஃபில் இருந்து அந்த பெரிய டீ போட்டை எடுத்து ப்ரொஃபஸர் ட்ரெலானிக்கு முன்னாடி இருந்த டேபிள் மேலே வைக்கிறா. தேங்க்யூ மை டியர். நீ பயந்துக்கிட்டு இருக்க அந்த விஷயம் அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. லாவெண்டர் நடுங்கிட்டே போய் அவளோட இடத்துல உட்காரா. எல்லாரும் 2 பேராக பிரிஞ்சுக்கோங்க. அந்த ஷெல்ஃபில் இருந்த ஒரு டீ கப்பை எடுத்துட்டு என்கிட்ட வாங்க, நான் அதை ஃபில் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உட்காந்து குடிங்க. அதில் இருக்கிற துகள்கள் மட்டும் இருக்கிற வரைக்கும் அதை குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை 3 தடவை உங்களோட இடது கையில் சுழட்டி அதுக்கப்புறம் அந்த கப்பை தழகியில் உங்களோட அந்த தட்டு மேலே கவுத்துங்க. டீ எல்லாம் மொத்தமாக வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கப்பை உங்கள் பார்ட்னர்கிட்ட கொடுத்து அதை வாசிக்க சொல்லுங்க. அந்த பேட்டர்ன்ஸை பேஜஸ் 5 and 6 அன்ஃபாகிங் த ஃபியூச்சர் புக்கை வச்சு நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மத்தியில் நடந்து அங்கங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பேன். ஓ அண்டியா அப்படின்னு அவங்க நெவலோட கையை பிடிக்கிறாங்க. நீ உன்னோட முதல் கப்பை உடைச்சதுக்கப்புறம் ப்ளூ கலர் கப்பை எடுத்துக்கிறியா? எனக்கு பிங்க் கலர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. நெவல் அந்த ஷெல்ஃபு பக்கத்தில் போய் கொஞ்ச நேரத்திலே டீ கப் உடைகிற சத்தம் கேட்குது. ஹாரியும் ரானும் அவங்களோட டீ கப்ஸை ஃபில் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த டீயை குடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது பயங்கர சூடாக இருக்குது. எப்படியோ அவங்க குடிச்சு முடிச்சுட்டு அதோட துகள்கள் மட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ட்ரெலானி சொன்ன மாதிரியே அதை சுழட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அவங்களோட சாசஸில் கவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு ரான் சொல்லிட்டு அவங்களோட புக்ஸை ஓப்பன் பண்ணி பேஜஸ் 5 and 6 பார்க்குறான். என்னோடதில் உன்னால் என்ன பார்க்க முடியுது அப்படின்னு அவன் கேட்குறான். நிறைய ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லறான். அந்த ரூமில் இருந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வேற அவனை தூங்க வைக்குது. உங்கள் மனதை விசாலமாக்கி மனக்கண்களை பார்க்க விடுங்கள் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலானி சொல்லுறாங்க. ஹாரி அந்த டீ கப்குள்ளே திரும்பவும் பார்க்குறான். இதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு விதமான கிராஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்ஃபாகிங் த ஃபியூச்சர் புக்கை பார்க்குறான். அப்படின்னா உனக்கு ட்ரையல்ஸோ சஃபரிங்கோ இருக்க போகுது, சாரி அபவுட் தேட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, ஆனால் வெயிட், இங்கே இது பார்க்குறதுக்கு சன் மாதிரி இருக்குது. அப்படின்னா உனக்கு
நிறைய சந்தோஷமும் இருக்க போகுது. நீ சஃபர் பண்ண போகிற, ஆனால் சந்தோஷமாகவும் இருக்க போகிற அப்படின்னு ஹாரி சொல்லறான். உன்னோட மனக்கழை நீ போய் டெஸ்ட் தான் பண்ணணும் என்ன கேட்டேனா அப்படின்னு ரான் சொல்லறான். உடனே 2 பேரும் சைலண்ட்டாக சிரிக்கிறாங்க. சரி, இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு அவன் ஹாரியோட டீக்கப்குள்ளே பார்க்குறான். இதில் இருக்கு ஒரு குமிழ், அதை பார்க்குறதுக்கு பவுலர் ஹேட் மாதிரி இருந்தது. மேபி நீ மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கு ஒர்க் பண்ண போறியோ என்னவோ அப்படின்னு அவன் சொல்லறான். அவனோட டீக்கப்பை திரும்பி பார்க்குறான். ஆனால் இந்த சைட் பார்க்கும்போது அதை பார்க்க ஒரு ஏகான் மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்ஃபாகிங் த ஃபியூச்சர் புக்கில் திரும்பவும் பார்க்குறான். அ வின்ஃபால், அன்எக்ஸ்பெக்டட் கோல்ட், எக்ஸலண்ட், நீ எனக்கு கொஞ்சம் அதிலேருந்து கொடுக்கலாம். அப்புறம் இந்த சைட் பார்க்கும்போது அப்படின்னு அவன் கப்பை திருப்பிட்டு பார்க்குறான். இதை பார்க்குறதுக்கு ஒரு அனிமல் மாதிரி இருக்குது. அதோட தலை பார்க்குறதுக்கு ஒரு ஹிப்போ மாதிரி இருக்குது. இல்லை ஒரு ஷீப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லறான். ஹாரி சிரிச்சிடுறான். அதை கேட்டதும் ப்ரொஃபஸர் ட்ரெலானி அவங்கள நோக்கி நடந்து வராங்க. நான் அதை பார்க்குறேன் டியா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ரான் கிட்ட இருந்த ஹாரியோட கப்பை வாங்கி பார்க்குறாங்க. எல்லாரும் அமைதியாக அவங்களையே பார்த்துட்ருக்காங்க. ப்ரொஃபஸர் ட்ரெலானி அந்த டீ கப்பை பார்க்குறாங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டும் பார்க்குறாங்க. என்னால் ஒரு ஃபால்கனை பார்க்க முடியுது மை டியர். உனக்கு ஒரு கொடிய எதிரி இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அது தெரியுமே அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. உடனே ப்ரொஃபஸர் ட்ரெலானி அவளை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தான் ஹாரி யூனஹூ பற்றி தெரியுமே அப்படின்னு அவள் சொல்லறா. ஹாரியும் ரானும் அவளை ஆச்சரியத்தோடவும் பெருமையோடவும் பார்க்குறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ஹெர்மைனி இந்த மாதிரி ரூடாக எந்த ஒரு டீச்சர்கிட்டையும் பேசி கேட்டது கிடையாது. ப்ரொஃபஸர் ட்ரெலானி அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அவங்க திரும்பவும் ஹாரியோட கப்பை பார்த்து அதை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. கிளப் அண்ட் அட்டாக் டியர், இது ஒரு ஹாப்பியான கப்பே கிடையாது. நான் அது பவுலர் ஹேட்னு நினச்சேன் அப்படின்னு ரான் சொல்லறான். த ஸ்கல், உன்னோட பாதையில் ஆபத்து இருக்குது. எல்லாரும் இப்போ பார்க்குறாங்க. எல்லாரும் ப்ரொஃபஸர் ட்ரெலானியே பார்த்துட்ருக்காங்க. அவங்க திரும்பவும் அந்த கப்பை திருப்பிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அலறாங்க. திரும்பவும் கப்போடைய சத்தம் கேட்குது. நெவில் அவனோட 2வது கப்பையும் உடைச்சிட்டான். ப்ரொஃபஸர் ட்ரெலானி பக்கத்தில் இருந்த ஆம்சாரில் உட்காராங்க. அவங்களோட கை இப்போ அவங்களோட நெஞ்சில் இருக்குது. அவங்களோட கண்கள் மூடி இருக்கு. மை டியர் பாய், மை புவர் பாய், இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னது ப்ரொஃபஸர் அப்படின்னு டீன் தாமஸ் கேட்குறான். எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாருமே ஹாரியை சுற்றி இப்போ வந்துட்டாங்க. எல்லாரும் ப்ரொஃபஸர் ட்ரெலானியோட கையில் இருக்கிற ஹாரியோட கப்பை பார்க்கறதுக்காக கிட்ட நிற்கிறாங்க. மை டியர், உன்னோடதில் கிரிம் இருக்குது அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலானி அவங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணி சொல்லறாங்க. என்னது அப்படின்னு ஹாரி கேட்குறான். டீன் தாமஸ் ஷ்ரக் பண்ணுறான். லாவெண்டர் ப்ரவுன் என்னதுன்னு முடிச்சிட்ருக்கா. ஆனால் மற்ற எல்லாரும் ஹாரரில் அவங்களோட கையை வாய் மேலே வச்சுருந்தாங்க. தி கிரிம் மை டியர், தி கிரிம் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலானி சொல்லறாங்க. ஹாரிக்கு புரியாதனால அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பெருசாக இருக்கிற அந்த டாக் சர்ச் யார்டெல்லாம் இருக்குமே, கருப்பா பெருசா, மை டியர் பாய், அது ஒரு ஓமன், வேர்ஸ்ட் சார்ட் ஆஃப் ஓமன், ஓமன் ஆஃப் டெத் அப்படின்னு அவங்க சொல்லறாங்க. ஹாரியோட வயிறை இப்போ கலக்குது. அவன் ஃப்ளோரிஷன் பிளாட்ஸில் பார்த்த அந்த புக்கில் இருந்த அந்த நாயோட பிக்சர், மேக்னோலியா கிரெசன்ட்ல அவன் நிழலில் பார்த்த அந்த நாய், எல்லாரும் இப்போ ஹாரியை தான் பார்க்குறாங்க. எல்லாரும் எக்ஸப்ட் ஹெர்மைனி. அவள் இப்போ எந்திரிச்சு ப்ரொஃபஸர் ட்ரெலானியோட சேருக்கு பின்னாடி போய் நிற்கிறா. அதை பார்க்குறதுக்கு கிரிம் மாதிரி இல்லை அப்படின்னு அவள் சொல்லறா. ப்ரொஃபஸர் ட்ரெலானி இப்போ திரும்பி ஹெர்மைனியை வெறுப்போட பார்க்குறாங்க. யூ வில் ஃபர்கிவ் மீ டியர், உன்னை சுற்றிலும் இருக்கிற ஆரா ரொம்ப கம்மியாக இருக்குன்றதை என்னால் உணர முடியுது அப்படின்னு அவங்க சொல்லறாங்க. சீமஸ் ஃபினிகன் அவனோட தலையை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு அசைச்சுக்கிட்டே பார்க்குறான். ஆனால் ஒரு கண்ணை மூடிக்கிட்டேன்னா அதை பார்க்குறதுக்கு கிரிம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படி இருந்து பார்க்குறதுக்கு அதை பார்க்க ஒரு கழுத மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். எல்லாரும் நான் சாக போகிறேன்னா இல்லையான்றதை டிசைட் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஹாரி சொல்லறான். யாருமே இப்போ ஹாரியை பார்க்கல. எல்லாரும் அவனோட கண்களை அவாய்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த லெசனை இதோடு நிறுத்திக்கோ ப்ளீஸ், உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலானி சொல்லறாங்க. சைலண்ட்டாக கிளாஸ் எல்லாரும் அவங்களோட டீ கப்ஸை ப்ரொஃபஸர் ட்ரெலானி கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட புக்ஸையும் க்ளோஸ் பண்ணி பேக்குக்குள்ளே வச்சிடுறாங்க. நான் உங்களை திரும்ப சந்திக்கிற வரைக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்லறாங்க.
அண்ட் யூ மை டியர் அப்படின்னு அவங்க நெவில பாயிண்ட் பண்ணி, நீ அடுத்த தடவை லேட்டாக தான் வருவ, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரி, ரான், ஹெர்மைனி இப்போது ப்ரொஃபஸர் ட்ரெலானியோட ஏணியிலேருந்து கீழே இறங்கி அந்த சுழல் படிக்கட்டில் நடக்கிறாங்க. 3 பேருமே சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரொஃபஸர் மெக்கோனகலோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் லெசனுக்கு போகிறாங்க. டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸில் ஹாரி கடைசியில் உட்காந்துக்கிறான். இருந்தாலும் அவன் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் திரும்பி அப்பப்போ அவனை பார்க்குறாங்க. ஏதோ அவன் எப்போ வேணாலும் செத்து கீழே விழுந்துருவான் அப்படின்ற மாதிரி. ப்ரொஃபஸர் மெக்கானகல் அனிமேகி பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை அவன் காதுலேயே விழலை. அதாவது விசார்ட்ஸ் அனிமல்ஸாக மாறுறவங்க. மெக்கானகல் அவங்க கண் முன்னாடி ஒரு பூனையாக மாறிட்டு திரும்பவும் அவங்களாவே மாறுறாங்க. ரியலி இன்னைக்கு என்னாச்சு உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் கேட்குறாங்க. இதுதான் தடவை என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கைத்தட்டல் கிடைக்காம இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. எல்லாரும் இப்போ ஹாரியை திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் யாரும் எதுவும் பேசலை. ஹெர்மைனி அவரோட கையை உயர்த்துறா. ப்ளீஸ் ப்ரொஃபஸர், இப்போ தான் நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் டிவினேஷன் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தோம். நாங்கள் டீ லீவ்ஸ் ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அஃப்கோர்ஸ், நீ இதுக்கு மேலே சொல்ல வேணாம் ஸ்ட்ரேஞ்சர். யார் இந்த வருஷம் சாக போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எல்லாரும் அவங்களையே பார்க்குறாங்க. நான் தான் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஐ சி. தென் உனக்கு என்ன தெரியணும்னா, சிபில் ட்ரெலானி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்டூடெண்ட் இறந்துருவாங்கன்னு அவங்களோட கிளாஸில் சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் இறந்து போனதே கிடையாது. அவங்களோட புது கிளாஸுக்கு க்ரீட் பண்ணுறதே டெத் ஓமன்ஸை பார்க்குறது தான். நான் என்னோட கொலீக்ஸை பற்றி தப்பாக பேச மாட்டேன். பட் ஆனால் டிவினேஷன் ரொம்ப இம்ப்ரெசைஸ் பிரான்ச் ஆஃப் மேஜிக். எனக்கு அதில் ஆர்வம் ரொம்ப கம்மி தான். உண்மையான குறி சொல்கிறவங்க ரொம்பவே ரேர் தான். ப்ரொஃபஸர் ட்ரெலானி அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் சொல்லலை. உன்னை பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக தான் தெரியுது போட்டு. ஸோ இன்றைக்கி உனக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்க தான் போகிறேன். ஆனால் நீ சப்போஸ் இறந்துட்டேன்னா நீ அதை ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. உடனே எல்லாரும் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. ஹாரியும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறான். ரான் இன்னும் லைட்டாக கவலையாக தான் இருக்கான். லாவெண்டர் பின்னாடி இருந்து ஆனால் நெவிலோட கப்பு அப்படின்னு சொல்லுறா. டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ் முடிஞ்சதும் அவங்க எல்லாரும் கிரேட் ஹாலுக்கு லஞ்சுக்காக போகிறாங்க. ரான், சியர் அப், ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொன்னதை கேட்டல அப்படின்னு ஹெர்மைனி அவகிட்ட ஒரு பாட் ஸ்டூவை கொடுக்குறா. ரான் அவனோட ஸ்டூவில் ஃபோர்க்கை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் சாப்பிட ஆரம்பிக்கலை. ஹாரி அப்படின்னு அவன் ரொம்ப மெதுவாக கூப்பிடுறான். நீ ஒரு பெரிய கருப்பு நாயை பார்க்கல எங்கேயாதும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம், நான் பார்த்தேன். டர்ஸ்லிஸ் வீட்டுலேருந்து கிளம்புற அன்னைக்கு ராத்திரி அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ரான் அவனோட ஃபோர்க்கு கீழே போட்டுடுறான். ப்ராபப்ளி அது ஒரு தெருநாயாக இருந்திருக்கும் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. ரான் ஹெர்மைனியை ஏதோ அவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்க்குறான். ஹெர்மைனி, ஹாரி ஒரு கிரிமை பார்த்துருந்தானா அது ரொம்ப மோசம். என்னோட அங்கிள் பீலியஸ் அவர் உன்னை பார்த்துட்டு 24 மணி நேரத்தில் செத்துட்டாரு அப்படின்னு ரான் சொல்லுறான். கோயின்சிடென்ஸாக இருக்கும் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு கொஞ்சம் பம்கின் ஜூஸை ஊற்றி குடிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு நீ என்ன பேசுகிறன்றது புரியலை. கிரிம்ஸ் வளர்ந்த விசாட்ஸையே பயமுறுத்திடும் அப்படின்னு அவன் சொல்லுறான். பாத்தியா, கிரிம்மை பார்த்து பயத்தில் செத்துடுறாங்க. கிரிம் ஒரு சகுனம் கிடையாது. அது சாவுக்கான காரணமாக இருக்கும். அண்ட் ஹாரி நம்மளோட இருக்கான். ஏன்னா அவன் ஸ்டூபிட் கிடையாது. அவன் அதை பார்த்து பயப்படுறதுக்கு அப்படின்னு அவன் சொல்லுறா. ஹெர்மைனி அவளோட அரித்மென்சி புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜூஸை குடிக்க ஆரம்பிக்கிறா. டிவினேஷன்ஸ் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. நிறைய கெஸ் ஒர்க்கை தான் பண்ணணும் போல் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. ஆனால் அந்த கப்பில் இருந்த கிரிம்மை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு ரான் கோவமாக ஆரம்பிக்கிறான். நீ முதல்ல பார்க்கும்போது அது ஷீப்புன்னு தானே சொன்ன ஹாரி கேட்ட, இப்போ என்ன மாறுச்சு அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ப்ரொஃபஸர் ட்ரெலானி உங்ககிட்ட ரைட் ஆரோ இல்லைன்னு சொன்னாங்க. உனக்கு இதில் நல்லா படிக்காதது உனக்கு பிடிக்கலை அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சொன்னது ஹெர்மைனிக்கு கோவம் ஏற்படுத்திடுச்சு. ஹெர்மைனி அவளோட அரித்மென்சி புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு, டிவினேஷனில் நல்ல மார்க் வாங்கணுன்னா, டீ லீவ்ஸில் டெத் ஓமன்ஸை பார்க்கணுன்னா ப்ராபப்ளி நான் அதை ரொம்ப நாளைக்கு படிக்க மாட்டேன். என்னோட அரித்மென்சி கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது அது சுத்த ரபிஷாக இருக்கு அப்படின்னு அவள் சொல்லுறா. அவளோட பேகை இழுத்துட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறா. ரான் அவளை பார்க்குறான். அவள் என்ன சொல்லுறா, அவள் இன்னும் ஒரு அரித்மென்சி கிளாஸுக்கு கூட போகலையே அப்படின்னு ஹாரி கிட்ட கேட்குறான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.